தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு மிளகு சேவ் பண்ணலாமா? ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் காய்ச்சின எண்ணெய், 4 டீஸ்பூன் பட்டர், 3/4 டீஸ்பூன் பெருங்காயம், 4 டீஸ்பூன் மிளகு 1/10 அடித்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, அதோட 1 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, 3 கப் கடலை மாவு சேர்த்து கலந்துருங்க. அங்கிள் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ டோட்டலி 1/2 டீஸ்பூன் உப்பு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். இதுக்கு ஆஸ் யூஷுவல் சாதாரண முறுக்கு அச்சில் ஸ்டார் அச்சு இருக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அச்சுக்குள்ளே நம்ம எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. மாவை அப்படியே உள்ளே இறக்கி பிழிய வேண்டியதுதான். உண்மையாகவே சொல்கிறேங்க, தீபாவளி அதுவுமா இந்த வீடியோவை போட்டிருக்கீங்களே, இதுக்கப்புறம் எப்போ செய்யறதுன்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இதை மினிமம் ½ அன் ஹவர் தான் நான் சொல்கிறேன். பெட்டு வைக்கிற நீங்கள் பண்ணிடுவீங்க. இதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சாய்ராம் அங்கிள் சொன்னாங்க. 70% குக் ஆனதும் எடுத்து ட்ரெயின் பண்ணிடணும். மறுபடியும் அதை ரீகுக் பண்ணணும். அதாவது டீப் ஃப்ரை திருப்பி பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாக இருக்குமா. என்னடா இது இவர் சூப்பராக பிழிறாருன்னு சொல்லிட்டு நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கன்சிஸ்டன்சியில் சும்மா சூப்பராக பிழிஞ்சுதுங்க. அவ்வளோதான், சூப்பர் கிறிஸ்பியாக அந்த பெருங்காய வாசனையோட மிளகு காரத்தோட சும்மா அட்டகாசமா இருந்ததுங்க. இத பாருமா, இதுக்கு மேலலாம் தீபாவளி பலகாரம் செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க இதை எனி டைம் ஆஃப் த வீக் நீங்க ஒரு ஸ்நாக்கா ஒரு less than ½ அன் ஹவர்ல செஞ்சிடலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?